கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்கு சென்றாலும் அவர் உங்களை பாதுகாத்து பராமரித்து உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது வாக்குத்தத்தத்தோடு உங்களோடு இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 107 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். சிலர் தங்கள் விருப்பப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும், அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் உடனே நடக்கும் பொழுது, அல்லது அவங்க ஜெபித்த போது உடனே என்ன செஞ்சு அதற்கு பதில் கிடைச்சி அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அப்படி புகழ்ந்து தள்ளுவாங்க. ஆனா அதே வேளையில திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அவங்க நினைச்ச காரியங்கள் நடக்கல, அல்லது அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கல அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க சொன்னா, ஏன் ஆண்டவர் இந்த சோதனை எனக்கு அனுமதிச்சார், ஏன் அவர் இதை பார்க்கலையா, எதுக்கு எனக்கு இப்படி தந்தாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறித்து இது சொல்லுவாங்க. குறை சொல்வதற்கு என்ன செய்யும், இம்மீடியட்டா எப்படி நம்ம இம்மீடியட்டா அவரை புகழ்ந்து பாடணுமோ அதே போல என்ன செய்வோம், இம்மீடியட்டா அவரை என்ன செய்வோம், ஏன் அவருடைய நாமத்தை நம்ம தூஷிக்க கூட ஆரம்பிப்போம். எப்படி யோபின் மனைவி சொல்லுவாங்கல்ல, ஏன் இந்த கஷ்டத்துல இன்னும் நீ இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு இங்கே நாம வாழ்க்கையில கூட நீங்க நினைச்சு பாருங்க, சூரியன் நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, சில நேரத்துல சூரியன் அப்படியே சுல்லுன்னு அடிக்கும். அப்படி சுல்லுன்னு அடிக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல என்ன செய்யணும், ஒரு மேகம் வந்து அப்படியே அதை மறைக்கும். அப்படி மேகம் மறைக்கிறதுனால என்னது, சூரியனுடைய பலன் குறைஞ்சு போகல, என்னது மேகம் தான் மறைச்சிருக்கு. சூரியனுக்கு எப்பவுமே அதனுடைய பவர், அதனுடைய ஒளி எப்பவுமே அது பிரகாசிக்கும். அதுக்கான தூரம், அதற்கான அளவு எல்லாமே அது எப்பவுமே சேம் தான். அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா, இருக்காது. ஆனா அந்த மாற்றத்தை காண்பது எப்படின்னு சொன்னா, சில நேரத்துல என்ன மேகங்கள் வந்து மறைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும், அதனுடைய ஒளி சரியாக தெரியாது. அதே போலதான் ஆண்டவர் எப்பொழுதுமே எப்படிதான் இருக்காரு, நல்லவராக தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் பார்க்கிறது, நமக்கு நல்லா நடக்கும் பொழுது என்ன செய்யறோம், ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்படின்போம். அதே சமயம் நமக்கு கஷ்டம் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு கண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் எப்படி நம்ம சூரியனுக்கு ஒளி எப்படி கரெக்டா எல்லா நேரத்துல இருக்கு, அது வந்து எது நிஜமோ அதே போல ஆண்டவரும் எப்படி, அவர் நல்லவர், எல்லா சூழலும் அவர் நல்லவர். ஒரு கிறிஸ்துவ மகன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ரொம்ப வாழ்க்கையில கடவுளுக்கு ரொம்ப பயந்து ரொம்ப நேர்த்தியா வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவியத்தை அவர் நடத்திட்டு இருந்தாரு. ஆனா அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்பொழுதுமே எப்படி தெரியுமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலையும் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் வாயிலிருந்து அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை அது என்னன்னு சொன்னா, கர்த்தர் நல்லவர், அவரை துதிக்கிறத தவிர்த்து வேற என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்றதுதான் அவருடைய வழக்கமா இருந்துச்சு. ஆனா அவருடைய வாழ்க்கையில சடனா என்ன ஆச்சுன்னா, எல்லாமே கஷ்டமான சூழ்நிலை. அவர் செய்த பிஸ்னஸ் என்ன செஞ்சு லாஸ் ஆச்சு, அவருடைய மனைவி சுகவீனம் அடைஞ்சாங்க, பேரலைஸ் ஆயிட்டாங்க. தன்னுடைய மகன் படிப்புல நல்லா படிச்சு மெரிட்ல நல்ல மார்க்கோட இருக்கிறான். நிறைய கல்லூரியில இடம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு கல்லூரியில ரொம்ப ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த கல்லூரி தான் வேணும்னு சொன்னா அவங்களும் தரேன்னு சொன்னவங்க கடைசியில் அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, இல்லை அப்படின்ற சொன்ன எல்லாமே அவருக்கு சோர்வை தருகிற ஒரு காரியங்கள் தான். அதை பார்த்திருந்த நண்பர் சொன்னாரு, என்ன எப்படி இருக்கீங்க, இவ்வளவு பிரச்சனை மத்தியில் எப்படி, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னார். நான் அவரை துதிப்பேன், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்ப அந்த நண்பர் கேட்டாரா, எப்படிங்க எப்படிங்க நீங்க எப்படி சொல்றீங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவரா இருந்தா இது ஏன் நடந்துச்சு, உங்க வாழ்க்கையில ஏன் உங்க பையனுக்கு இப்படி நடந்துச்சு, உங்க மனைவிக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, உங்க பிசினஸ் ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, கர்த்தர் நல்லவர் அப்படின்ட்டு இவர் எப்பவுமே சொன்னார். அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னா, கர்த்தர் எப்பவுமே நல்லவர், என்னுடைய பிரச்சனைகள் நிமித்தமோ என்னுடைய கஷ்டத்தின் நிமித்தமோ அவர் கெட்டவராக மாறப்போவதில்லை, பிரச்சனைகளுக்கும் என் தேவன் நல்லவரா இருப்பதற்கு எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து ஒரு மேகம் போல என் வாழ்க்கையில வருகிற காரியங்கள். ஆனா ஆண்டவர் எப்பவுமே நிரந்தரம், அவர் எப்பவுமே நல்லவர், அவர் துதிப்பதற்கு பாத்திரர் அப்படின்ட்டு சொன்னார். நான் இந்த நாள்ல உயிரோடு இருக்கிறேன், இந்த நாள்ல என் குடும்பத்தை கவனிப்பதற்கு, ஒருவேளை என் பிசினஸ் லாஸ் ஆயிருக்கலாம், நான் அதை முயற்சி செய்து அதை என்ன செய்யும், கண்டிப்பா நான் என்ன செய்வேன், திருப்பி கொண்டு வந்துடுவேன். என் மனைவிக்கு நான் மருத்துவ சிகிச்சை கொடுத்தா அவருடைய ஆரோக்கியத்தை நான் திருப்பி என்னால் கொண்டு வர முடியும். தேவன் அதுக்கு எனக்கு உதவி செய்வார், அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் என்மேல் ரொம்ப அன்பா இருக்கிறார், எனக்கு மன்னிப்பு தருகிறார், என்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஆண்டவர் இன்னும் அதிகமாக சொல்லும் பொழுது அந்த நண்பருக்கு உடனே அவர் கேட்டாரா, இவ்வளோ பேசுறீங்கல்ல, கர்த்தர் நல்லவர் என்றால் ஏன் யோசிப்பு அடிமையாக போகணும், கர்த்தர் நல்லவர் என்றால் தாவீது ஏன் அப்படி அலைஞ்சு அனாதை உயிருக்கு தப்பித்துக் கொள்வதற்கு அங்கெங்கும் ஓடணும் அப்படின்னு சொன்னார்.
யோபியை அவ்வளவு கஷ்டப்படணும், கர்த்தர் நல்லவர் தானே, அவங்களெல்லாம் அப்படி கஷ்டத்துக்குள்ள அனுப்புனாரு அப்படின்னு சொன்ன. கர்த்தர் நல்லவர் என்று ஏன் பவுலுக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை முழுவதும் சோதனைகள் என்று அநேக கேள்விகளை அவர் கேட்டாராம். உண்மையான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள்லாம் ஒரு மேகம் போல வந்து போகும், அது கடந்து போயிடும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார், அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்மை கைவிடாத தேவன். அதனால அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. நம்முடைய பிரச்சனைகள் ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாரா இல்லையான்றது இல்லை, நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய விசுவாசம், அவர் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் எப்படி இருக்கிறது என்பதுதான். ஏன்னு சொன்னா அவர் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். நாம தான் என்ன செய்வோம், மாறிடுவோம். நம்ம வாழ்க்கையில அநேக வழியில பிரச்சனைகள் வந்தாலும் அது எப்படிதான் கடந்து போய்விடும். மேகம் எப்படி சூரியனை மறைத்தாலும் அது என்ன செஞ்சு கடந்து போகும் பொழுது சூரியன் மிகவும் உதிக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் கொடுக்கிற சோதனையின் மத்தியிலும் தேவனுடைய ஒளி நம்முடைய வாழ்வில் பிரகாசிக்கும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கார், அவரை நம்மை மாறாத தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால அவர் நமக்கு என்ன செய்வாரு, கண்டிப்பா நம்முடைய பிரச்சனைகள்லாம் நீக்கி அவர் என்ன செய்வாரு, நமக்கு சமாதானம். இத்தனை பிரச்சனை மத்தியில எப்படி அந்த கிறிஸ்தவ மகனுக்கு அந்த ஒரு தைரியமாக அல்லது அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தர் நல்லவர் அப்படின்னு துதித்தார் அப்படின்னு சொன்னா அதுதான் ஆண்டவர் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற பெரிய சமாதானம். ஒருவேளை இத்தனை பிரச்சனை மத்தியிலும் நம்ம நல்லா இருக்கிறோம், இத்தனை சூழ்நிலையின் மத்தியிலும் நம்ம ஆண்டவர் வியாதியின் மத்தியிலும் நம்ம வழி நடத்துகிறார், நமக்கு ஒரு தைரியத்தை தரார் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு கிடைக்குன்னு சொன்னா அவரை துதிக்க, அவரை எப்பொழுதும் மேல் எல்லா சூழ்நிலையும் அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்னதான் தேவ சமாதானம் கிடைக்கும். சோர்ந்து போக மாட்டாங்க, எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, தேவனையே நம்பியிருப்பாங்க. ஏன்னு சொன்னா அவர் நல்லவர். நம்ம பாவியா இருக்கிறோம், நமக்கே இவ்வளவு செய்கிற அன்பு தேவன் எவ்வளவு நல்லவரா இருப்பாருன்னு பாருங்க. நம்ம வீட்டுல நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்க ஏதாவது நமக்கு தப்பு பண்ணிட்டாங்க, நமக்கு பிடிக்காத காரியம் சொன்னா நம்ம இவ்வளவு கோவப்படுறோம்ல. சில நேரத்துல பேச்சுவார்த்தையை கூட நிறுத்திடுறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம எவ்வளவு குற்றங்கள் செய்தாலும் எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் நம்ம மன்னித்து நம்ம நேசிக்கிறார். அப்போ ஒரு நல்லவர் தானே. அந்த நல்ல தெய்வத்தை நீங்க உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. காலம் கடைசி காலமா இருக்குது, அவரை பற்றி கொள்ளுங்க. சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், அது மேகம் போலதான் இருக்கும், அது கடந்து போயிடும். மேகத்தை பார்த்தீங்கன்னா அது இடத்துல நிற்காது, பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப நீங்க எப்பயாச்சும் டைம் கிடைச்சுன்னு பாருங்க. விசேஷமா அந்த மழை வருவதற்கு முன்பாக மேகங்கள் அப்படியே கருப்பா கூடும் பார்த்தீங்களா, அது அதே சமயத்துல வெயில் டைம்ல அப்படியே கடந்து போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கே எப்படி இருக்குன்னு சொன்னா ஆண்டோடைய வல்லமை எவ்வளவு பெரியது, ஆண்டோடைய கிருபை எவ்வளவு பெரியது நீங்க உணர்வீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் கடந்து போகும். அப்படி அது கடந்து போகும் பொழுது நம்மள ஆண்டவர் என்ன செய்வாரு, அதே போல நம்ம வாழ்க்கையில எல்லாம் கடந்து போகும். ஆண்டவர் நம்மை ஊக்குவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். தேவ அன்பின் அனலில் வாழ்ந்து பழகினவன், தேவ அன்பின் அனலில் வாழ்ந்து பழகினவன் உலகத்தின் சோதனை நெருப்புகளை ஒன்றும் செய்வதில்லை. அவனுக்கு அந்த உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள்லாம் ஏன்னு சொன்னா அவர் நல்லவர், அவர் என்னை பார்த்துக்கொள்வார். அந்த உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது கர்த்தர், உங்களை போஷிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர். ஜெபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, எங்கள் மேல் கிருபையா இருக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தாவீது பக்தன் பாடினது போல இன்று நாங்களும் நோக்கி கூறுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வருகிற அதற்காக நன்றியும் துதிய சோஸ்தத்தை எடுத்துக்கொள்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் இருப்பதனால எங்களுக்கு என்ன நேரிட்டாலும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீர். எங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீர் அதை தீர்க்க வல்லவராக இருக்கிற என்று சொல்லுமே நோக்கி யாரெல்லாம் விசுவாசித்து யாரெல்லாம் நம்பி ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அவருடைய ஜெபங்களுக்கு நீ தயவாய் கிருபையாய் இறங்கி பதில் தந்து அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நாளிலும் கூட உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை பாவங்களை மன்னித்து உடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது எங்களை இணைத்தள்ள வேண்டுமா இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம். கிருபை நிறைந்த தகப்பனே, ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.